ஒரு நகரத்தை சார்ந்த நாகரிகத்தை சார்ந்த நிறைய விஷயங்கள் அந்த கண்களில் இருக்கு. அந்த கண்களை பார்க்கும்போது மூணே விஷயம் தான் அதில் தெரியுது. ரேஜ் பாருங்க, அதாவது ப்ரைமல் எமோஷன், கோபம் கூட கிடையாது. ரேஜ், இட்ஸ் கால்ட் ரேஜ். நாய்களோட ரொம்ப பழகியிருக்கேன், நாய்களோடய வாழ்ந்திருக்கேன். இன்னைக்கு நாய் எல்லாமே இருக்கிறேன். நாய்கிட்ட இருந்த நிறைய கற்றுருக்கேன். நான் தனிமையில், சின்ன வயசில் நான் தனிமையில் இருக்கும்போது எனக்கு வந்து மணின்னு ஒரு நாய் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆதர்சமானது. ஒரு வெள்ளை கலரில் பெருசாக இருக்கும், தலை பெருசாக. அந்த மாதிரி நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. கிராமங்களில் மணி, எல்லா நாய்களும் மணியாக தான் கூப்பிடுவாங்க. சொல்லப்போனால் எங்களை வழக்கம், அது வீட்டு முன்னாலே இருக்கும். அது பியூட்டிஃபுல். அப்போ அது வந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு தெய்வமாக தான் இருக்கும். குழந்தைகளை பார்த்துக்கும், பாம்பு பூச்சி வராது. ஏதோ நாங்கள் உணவை பரிமாறிப்போம். ஒரு ஆதி தகப்பன் போல் எங்கள் கூட எப்பயுமே ஒரு நாய் இருந்துகிட்டே இருக்கும். நல்ல ஞாபகம், ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு நாள் காணோம். நான் தேடினேன் போயிட்டு, எங்கம்மான்னு கேட்டால் எங்கள் பாட்டி சொன்னாங்க வந்து இல்லை, அதுக்கு வந்து மனநிலை பாதிச்சிருச்சு, அதை கொண்டு போய் கொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு. நான் ரொம்ப ஓடினேன். எங்கள் ஊரில் அதை கொல்றதுக்கே ஒருத்தர் இருந்தார். அது கொல்லலை, அது கிட்டத்தட்ட ஒரு கருணை கொலை தான். ஒரு சாக்கில் அதை வந்து பிடிச்சி உள்ளே போட்டு ஒரு கொடப்பாறையினால் அடித்து அதை கொண்டார். என்னால் மறக்கவே முடியல. நான் அதுலேருந்து பெட்டுங்களை நான் பக்கத்தில் போனதே கிடையாது. நான் என் அசிஸ்டன்ஸ்லாம் கேட்பேன். என் அசிஸ்டன்ஸில் 2 பேர் ரொம்ப பெட்டோட. வெங்கட்னு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான், ரொம்ப அறிவானவன். அவன் வந்து 2 நாய்களை அவன் வீட்டில், அதுக்கு ஒரு பெரிய பெட்டு மாதிரி 2 பெட்டு கொடுத்து அதை பற்றி பேசுகிறது தான் அவனுக்கு வேலை. அவன் வாழ்நாள் ஃபுல்லாக அந்த நாய்களை பற்றியே பேசிட்டு இருக்கான். அந்த 2 நாய்களும் என்னையும் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அதை பற்றியே பேசியிருப்பேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இப்போ என்ன பண்ணால் ஒரு படி மேலே போயிட்டு அதுக்கு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி, இப்போ நான் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். நான் ரீரெக்கார்டிங் பண்ணுறது கூட பார்க்கல ஆக்சுவலாக. அப்போ எனக்கு ஒரு யோசனை, ஏன் இந்த 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 குழந்தைகள் வந்து இந்த நாய் மேலே இவ்வளவு. நான் வரும்போது படித்தேன், எங்கே அந்த டாக் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து வந்து, அதுக்கு வந்து அதுக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. அந்த எட்டிமாலஜிக்கலாக டோர்க்கா அப்படின்றாங்க. அந்த டோர்க்கான்ற வார்த்தை எப்படி வந்துச்சுன்னே தெரியல லாட்டினில். நான் யோசிச்சிட்டே வந்தேன், எப்படி வந்திருக்கும் ஆதி மனிதன். கடவுளால் படைக்கப்படாத மனிதர்கள் சில பேர் வந்து டார்வின் விதிப்படி மரங்களிலிருந்து கீழே இறங்கி சவானில் நடக்கும்போது அவன் எல்லா மிருகங்களையும் கொன்னுட்டு அதை திங்கணும் அல்லது தன்னை பாதுகாக்கணும்னு தான் வந்திருப்பான். புலி சிங்கங்களை திங்க முடியாது, ஓநாய்களை திங்க முடியாது. ஓநாயினுடைய இனம்தான் அது. ஓநாயினுடைய வழித்தோன்றல் தான் நாய்கள். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அது பார்த்தவனே தெரியும். கேனைன் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அப்போ எப்படி அந்த மனிதன் வந்து அந்த காட்டை வந்து பயந்து 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 ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கும்போது பாம்பு இருக்கும், பூச்சி இருக்கும், உணவை தேடி போகணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், தாய் தந்தையை பார்த்துக்கணும், இரவானா நெருப்புக்கு கட்டைகளை சேகரிக்கணும், நெருப்புக்கு கல்லை தேடணும். அப்படிங்கும்போது எப்படி ஒரு ஓநாய் எப்படி அது ஒரு மனிதனை சார்ந்து வந்திருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப டிரான்சிஷன். அந்த டிரான்சிஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது நம்ம வந்து சினிமா மொழியில் அதிகமாக யூஸ் பண்ணுறது, ஒரு கதையில் ஒரு கதாநாயகன் ஒரு இடத்துல இருந்து மாறி வரான் அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டிரான்சிஷன் பார்த்தேன். திடீர்னு கடவுள் தோன்றார், திடீர்னு பிள்ளையார் தோன்றார். எனக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளையார் நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. நான் நிஜமாகவே முதல் தடவை நான் பிள்ளையாரை பார்த்தேங்க. நண்பர்களே, ஆதி கலைஞர்கள் ஐயா அவர்கள் நம்ம பார்க்கும்போது ரொம்ப சும்மா சிரிச்சுட்டு பார்த்த மாதிரி இருக்கும். பிள்ளையார் இது வரைக்கும் பார்த்துருக்கோமான்னு தெரியல. பிள்ளையாருக்கு எப்படி ஒரு வடிவம் வந்ததுன்னு தெரியல. யாரோ எழுதுனாங்க, எப்படியோ எழுதப்பட்டிருக்கும். அது புனைவா அல்லது புனைவு இல்லையா அப்படின்றது தெரியாது. ஆனால் நெஜ பிள்ளையார் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு துண்டை சுருட்டி, அதான் பொயட்ரி, அதுதான் கிரேட்டஸ்ட் ஆர்ட். ஐ வாஸ் அஸ்டவுண்டட். அப்போ அந்த ஒரு ஓநாய் ஏதோ ஒரு வகையில், நிச்சயமாக ஓநாய் எப்பயுமே நான் பார்த்துருக்கேன். ஓநாய் வந்து நான் வெளிநாடுகளில் போகும்போது பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷம், ஆமாம் ஒரு 18 வருஷம் மசனங்குடியில் போயிட்டே இருக்கும்போது
நான் ரொம்ப பார்க்க ஆசைப்பட்டது. நான் வந்து விலங்குகளை போய் நான் காட்டுக்குள்ளே பார்க்குறதில்ல. எனக்கு என்னமோ எல்லாருமே இந்த சஃபாரின்னு சொல்லுவாங்க, பட் ஐ டோன்ட் பிலீவ் தட். ஏன்னா அது இருந்த இடத்துல நம்ம போயிட்டு அதை போய் ஒளிஞ்சு நின்று பார்க்குறது, ஜீப்பில் நின்று பார்க்குறது, லைட் அடித்து பார்க்குறதுன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. அதை எப்பயாவது வரும்போது என் நண்பர் வீட்டில் தங்கியிருக்கும் போது அந்த காட்டில் அப்படி வந்துட்டு போகும்போது நான் பார்ப்பேன். அப்போ இந்த 16-17 வருடங்களில் நான் பார்க்காத ஒரு யானைகள் பார்த்துருக்கேன், புலிகள் பார்த்துருக்கேன், எல்லாமே பார்த்துருக்கேன். நான் பார்க்காத ஒரே ஒரு வந்து சென்னாய் தான். அந்த சென்னாய் நான் ரொம்ப எக்ஸாட்டிக்கான ஒரு அனிமல். அது மனிதர்கள் கண்டே அது தோணாது. அப்போ ஒரு நாள் நான் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நான் ஒரு மத்தியானம் போகும்போது 2 நாய்கள், சென்னாய்கள். இப்போ நாயின்னு சொல்லும் போது இந்த சமூகம் வந்து அதை ஒரு கீழே தான் பார்க்குறாங்க. நான் அந்த தோணையில் பேசலை. அந்த 2 உருவங்கள் நம்ம கொடுத்த பேர் அது. பைரவர்கள் வேணால் சொல்லலாம், ஆதி பைரவர்கள் வேணால் சொல்லலாம். அவங்க 2 பேர் நடந்து போனதை பார்த்தேன். நான் பிரேக் போட்டுட்டேன், அது அப்படியே நடந்து போகுது. அந்த 2ம் அந்த காட்டுக்குள்ளே ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போகும்போது நான் பார்த்தேன். அந்த மனிதன் போட்ட அந்த பாதையிலே அந்த அந்த அஸ்பால்ட், அந்த ரோடில் வந்து 2 பேர் நடந்து போகிறாங்க. அதேமாக அது வந்து காதலனும் காதலியாகவும் கணவனும் மனைவியாக தான் இருக்கும். என்னை பார்த்து அப்படி ஒரு அந்த வண்டியை பார்த்துட்டு, ஒரு அசிங்கமான அந்த ஜீப்பை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போவாங்க. அந்த ஒரு செகண்ட் தான் நான் பார்த்தேன். அப்படி அந்த காட்டுக்குள்ள ஒரு நாய்களை பார்த்து, செந்நாய்களை பார்த்து பயப்படுற மிருகங்கள் என்னென்னா, எல்லா மிருகங்களும் பயப்படணும். யானை முதற்கண்டு பயப்படணும். ஏன்னா ஒரு செந்நாய் எப்படி வேட்டையாடும் அப்படின்னா, ஒரு புலியை துரத்திட்டு வந்து 4 பக்கம், எப்பயுமே செந்நாய் ஒரு 10-15 பேர் தான் வருவாங்க. அதாவது நீங்கள் ஆர்ட் ஆஃப் வாரை படிக்கணும்னா செந்நாய் படிக்கணும். அது எப்படி ஸ்ட்ராட்டஜின்னு. ஒரு 10-12 நாய் வந்து அதை சுற்றின உடனே விரட்டி ஓடுமா. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் விரட்டுமா, பின்னாடி போயிட்டே இருக்குமா. கடைசியில் அந்த புலியோ சிறுத்தை ரொம்ப டயர்டாகி ஒரு மரத்தில் ஏறிடுமா. அந்த மரத்தில் ஏறினோடனே இது நடக்குமா. அது வந்து ஒரு 5 மணி நடந்துச்சுன்னா அந்த நாய்கள் அந்த மரத்துக்கு கீழே அப்படியே 10 நாள் அப்படியே உட்காந்துருமா. ஒரு அந்த இரவு ஃபுல்லாக உட்காந்துருமா அந்த 10 நாய்களும். காலையில் ஒரு 6 மணிக்கு இன்னொரு 10 நாய்கள் வந்து இவங்களை ரிலீவ் பண்ணுவாங்களாம். இவங்க எந்திரிச்சு போவாங்கன்னா அந்த 10 நாய் உட்காருமா. அன்னைக்கு இரவு ஃபுல்லாக உட்காந்துமா. மறுநாள் இரவில் அது அந்த சிறுத்தை மயங்கி கீழே வந்துடுமா. அதை உணவாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய குழந்தைகளுக்கும் தான் தின்று மீதியை தன் தொண்டைக்குள் வைத்துக்கொண்டு தூரத்தில் இருக்கும் அந்த 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த மரப்பொந்துகளில் அல்லது மலை பொந்துகளில் ஒளிந்திருக்கும் அந்த மனைவி மக்களுக்கு, தாய் தந்தையருக்கு கொண்டு போய் கக்கி அதை வந்து கொடுக்கும். ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து பிராணிகளை ஒத்து பார்க்கறத வந்து தவறிட்டோம், அல்லது மனிதர்களை ஒத்து பார்க்கறத தவறிட்டோம். இந்த கண்களை ஒத்து பார்த்தீங்கன்னா அந்த கண்களில் வந்து அது டீபோஸ்ட் அனிமலிஸ்டிக்கான ரொம்ப தேவையான ஒரு வனத்தை பாதுகாக்கிற அந்த 3 பார்வைகள் இருக்கும். ஒன்று ரேஜ், அதுக்கப்புறம் புரியாத தன்மை, என்ன நடக்குது நம்மளை பற்றி, என்ன இங்கே அலங்குன்னு ஒரு படம் பண்ணுறாங்களா, நம்ம என்ன பண்ணுறோம். ஏன்னா எல்லாருமே நடிக்கலாம், ஏன்னா எல்லாருக்குமே வந்து சிவாஜி ஆகணும், கமலஹாசன் ஆகணும், அப்படி ஆகணும் ஆசை அப்படின்னா. ஆனால் அதை நடிக்க வைக்கும்போது அது என்ன பண்ணும் ஆக்சுவலாக வந்து அதுக்கு டேக்கெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே டேக் இது நல்லா கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், கேமரா கொண்டு போய் வி ஹேவ் டு வெயிட். நான் ஒரு தடவை 2-3 தடவை நாய்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேக்கெல்லாம் சொல்ல முடியாது. அங்கே போய்ட்டு நீங்கள் மூட் அவுட்லாம் ஆக முடியாது, அது மூத்திரம் அடிச்சிடும். ஸோ யூ ஹேவ் டு வெயிட் பேஷண்ட்லி, யூ ஹேவ் டு. அப்புறம் அதுக்கு ஸ்கிரிப்ட் வேறு மாதிரி எழுதணும். இப்போ இங்கேருந்து அது வரணும் அப்படின்னா அது டாக்டர் என்ன சொல்லி, சார் இது வரணும் அப்படின்னா அவர் டாக்டர் இங்கே நிற்பார், அது வரும் ஏதோ சொன்னோன்னே. சில டைம் கோமாய் போடாமல் அப்படி கூட போயிடும் ஆக்சுவலாக. தென் வி ஹேவ் டு வெயிட். அப்புறம் தென் வி ஹேவ் டு வெயிட். நான் ஒரு நாள்லாம் வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நடிகர்கள் முன்னால் நடிக்கவே தெரியாது அந்த ரேஜ், புரியாத தன்மை, அதுக்கப்புறம் 3வது பார்வையாக இங்கே ஒத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் கருணையை உள்ள பார்க்கலாம். நம்ம எல்லாம் சொல்கிறோம் கருணை வந்து மனிதருக்கு சொந்தமானது, கருணை விலங்குகளுக்கு சொந்தமானது. ஒரு 4 நாளைக்கு முந்தி
என்னுடைய அசிஸ்டண்ட்டு நிவேதிதா, ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி, ஒரு 8 வருஷத்துக்கு முந்தைய ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் முதுகில் அடிபட்டு 2 காலம் அவளால் வேகமாக நடக்க முடியாது. அவள் என் கூட தான் அசிஸ்டண்ட்டாக இருக்கான். அவள் வந்து சொன்னா என்கிட்ட, சார் நான் நேற்று வந்து நைட்டு எங்கள் வீட்டுக்கு கீழே வெளியே வந்து ஒரு தெருநாய் இருக்குது சார். நான் எப்போ பார்த்தேன்னா அது போன சாப்பாடு கொடுப்பேன். நான் வந்து நான் வாழாட்டேன், என்னை பார்த்து ரொம்ப பிடிக்கும், பக்கத்தில் ஒரு நான் தடவி கொடுப்பேன். என்னை படிக்கட்டில் வந்து விடுங்கயா, விடுங்க சார்ங்க. மேலே 3வது படிக்கட்டு. அவள் ஒரு குச்சி வச்சுருப்பான் கையில், அதை வச்சு நடந்து போவேன் 3வது மாடி. லிஃப்ட் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா மாடி ஏறி போகணுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, அப்போ கால் கொஞ்சம் பலமாகணும். அப்போ நான் நேற்று போனேன் சார், என் பின்னாடியே உரசிக்கிட்டே வந்துச்சு. 2வது மாடி வரும்போது என் இப்படி பக்கத்தில் குறுக்க வந்துச்சு, எனக்கு பேலன்ஸ் ஆகி நான் வந்து கீழே விழுந்துட்டேன் சார். ஒரு 3-4 படி உருண்டு விழுந்துட்டேன். அப்போ விழுந்த உடனே என் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துச்சு அந்த டாகு. அதுக்கப்புறம் என் பக்கத்தில் வந்துச்சு, அப்படியே அது கண்ணில் பதட்டத்தை பார்த்தேன். அது அப்படியே ஒடுங்கி, உடம்பெல்லாம் ஒடுங்கி இந்த என் மேலே வந்து பக்கத்தில் நின்றுச்சு. எனக்கு பயங்கர கோவம். நான் அடிக்கலான்னு குச்சியை ஓங்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு விழுந்து விழுந்து பழக்கம் சார், அதனால் எனக்கு பழக்கம். நான் எந்திரிச்சு அப்படியே கோவமாக போயிட்டேன். மறுநாள் காலையில் நான் ஆஃபீஸ்க்கு வந்து கதவை திறந்தேன் சார். வெளியே நின்றுச்சு, என்னைய பார்த்துச்சு. நான் அதை பார்த்து சிரித்தேன். அது அப்படியே ஓரமாக ஒதுங்குச்சு. நான் அப்படியே நடந்து 3வது மாடியிலேருந்து அந்த 8 படிக்கட்டு கீழே இறங்கி வந்தேன். அது மேலே நின்று பார்த்துச்சு. அடுத்த 8 படி கீழே வந்தேன் சார். அது அந்த 8வது படியில் கீழே வந்து நின்று என்னை பார்த்துச்சு சார். அடுத்த 8வது படி வரும்போது அதுக்கப்புறம் 8 படியில் வந்து பார்த்துச்சு சார். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கீழே அந்த ரோட்டுக்கு வந்த மாதிரி என்னை தூரத்தில் நின்று பார்த்துச்சு சார். அந்த கண்களில் பெரிய சாரியும் பெரிய தாய்மையும் பெரும் கருணையும் இருந்துச்சு சார். சொன்னான், நண்பர்களே, நான் சொன்னேன், நான் படித்த எல்லா புத்தகங்களோட கருணை இதுதான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நான் படித்த எல்லா டால்ஸ்டாய் கதைகளையும் கூட இந்த 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 ஈவெண்ட் தான் எனக்கு பெருசாக பட்டுச்சு. இதை நான் பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இன்றைக்கி நான் வந்தேன். ஆக்சுவலாக நான் வந்திருக்கவே மாட்டேன். ஆக்சுவலாக ஏன்னா அந்த டாகை பற்றி ஏதோ ஒரு வகையில் நாங்கள் பேசும்போது, என்னோடய அசிஸ்டன்ஸ்லாம் பேசும்போது அதிகமாக நாங்கள் பேசுகிறது பேரன்பை பற்றியும் கருணைகளை பற்றி தான். அது தவிர வேறு எதுவுமே பேசுறதில்ல. ஒருவேளை அவனுக்கு வந்து நாய்களை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டுருக்கான். படம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நிச்சயமாக அதில் ஒரு பெரும் கருணை இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு படம் எடுத்து அந்த படம் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு அது பெரிய ஆர்ட் ஃபார்ம் ஆகுறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி கூட நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு நியூஸ் கேட்டுச்சு. அதாவது ஒரு திரைப்படத்தை பார்க்க போகும்போது அந்த திரைப்பட நடிகர் அங்கே வந்து அதனால் மக்கள் வேகமாக ஓடி போயிட்டு ஒரு பெண் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, அது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட். அதுக்கு அந்த கதாநாயகனுக்கும் அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டுவான் அந்த குழந்தை. நடிகர்கள், சினிமாக்காரர்கள் எப்பொழுதுமே நாங்களும் ஒரு நாய்களை போல தான். ஏதோ இந்த கிராமத்தில் வந்து ஏதோ ஒரு ஊருக்கு வந்து மைக்ரேட் ஆகி வந்து இந்த இப்போ கலைகள் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இதை பண்ணி, இதை பாருங்கள், இப்படி நாங்கள் ஆடி காட்டுறோம், இப்படி பாடி காட்டுறோம், நீங்கள் கொஞ்சம் கைத்தட்டுங்க. இந்த மனிதர்கள் இன்றைக்கி வந்து ஆடினவங்க கொஞ்சோண்டு கைத்தட்டினா போதும், அவங்க வாழ்க்கை போதும். ஆனால் நாங்கள் கொஞ்சம் மாறி எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க, உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம், உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் கார் வாங்குகிறோம், உங்கள் காசை வச்சு தான் எல்லாம் பண்ணுறோம். நான் கொஞ்ச நாளுக்கு முந்தி வந்து ஏதோ ஒரு பெரிய படம், அந்த படம் ஃபெயிலியர் ஆகும்போது நிறைய ரசிகர்கள் வந்து பயங்கரமாக அதை வந்து விமர்சனம் பண்ணி பேசி, அதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் என்னுடைய அசிஸ்டண்ட்டாக தான் சொல்கிறேன், இந்த படம் நியாயமாக இருக்கும் பட்சத்தில், நன்றாக இருக்கும் பட்சத்தில் இந்த பத்திரிகையாளரும் பார்வையாளர்களும் இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க. அந்த படத்தில் நியாயமும் தர்மமும் இருந்தால், ஏன்னா அவங்களுக்கு உரிமை இருக்குது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். என் அசிஸ்டண்ட்டாக வேறு விழாவில் மேடையில் சொல்லியிருப்பானான்னு தெரியல. ஆக்சுவலாக
அதில் ஒரு உண்மை இருந்தால் கூட போதும், தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஏதோ ஒரு வகையில் சில அசதி, ஏன்னா இந்த வாழ்க்கை ரொம்ப அசதியாக இருக்குது, நான் பார்க்க தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவ்வளோ படங்கள் இருக்குது. வாழ்க்கையில் வந்து 1.25 வினாடியில் பார்க்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் இருக்குது, 24 ஹவர்ஸும் பார்க்குறோம். இதெல்லாம் மீறி நம்ம ஒரு நரேட்டிவ் சொல்லும் போது அந்த நரேட்டிவ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க, அவங்க கேட்குறாங்க. நம்மளும் படித்து வளர்கிறோம், அவங்க 200 மடங்கு அவங்களும் பார்த்து பார்த்து படித்து வளர்கிறாங்க. ஸோ ஒரு படம் அவங்களுக்கு நல்லா இல்லாம்போது ரொம்ப கோபம் வந்துடுது, வெகுண்டு வந்துடுது. அவங்க முன்னால் ஒரு கேமரா கொண்டு போய் காட்டிடுறோம், அதில் அந்த மனிதர்கள் வந்து தவறாக சில வார்த்தைகள் பேசுகிறாங்க. அது பெரும் மனசு வருத்தத்தை. நடிகர்கள் நீங்கள் கொஞ்சம் கருணையோடு பார்த்துக்கணும். இந்த சொல்கிறதுக்கு நான் அச்சப்படலை, நான் கங்குவா படம் நான் பார்க்கல, இருந்தாலும் அந்த படத்தை பற்றி விமர்சனம்லாம் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கருணையோடு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா சூர்யா போன்ற ஒரு 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 நல்ல நடிகர், ஒரு அழகான நடிகர், நம்ம வந்து பத்திரமாக பார்த்துக்கணும் எல்லாரையும். அவங்களெல்லாம் ஒரு சிவகுமார் மாதிரி ஆளுங்களை நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம கையில் வந்து சிவாஜி இல்லை, நம்ம கையில் வந்து எம்ஜிஆர் இல்லை, பெரிய பெரிய ஆளுங்கள். அவங்களோடலாம் பணியாற்றிய ஒரு சிவகுமார்னு ஒரு மனிதன் இருக்கான், எவ்வளோ முக்கியமான மனிதன் நம்மளுக்கு. அவங்க வீட்டில் வந்த ஒரு 2 குழந்தைகள் ரொம்ப நல்லது. இப்போ நான் ஒன்று விமர்சனம் பண்ணலாம், அடுத்து நீங்கள் சூர்யாவுக்கு கதை சொல்ல போறீங்கன்னா நான் சொல்லவே போகிறதில்ல. ஆக்சுவலாக படம் விட்டால் கூட நான் ஒத்துக்க மாட்டேன், பட் நான் கருணையோடு பார்க்க சொல்கிறேன். ஏன்னா கருணையை பற்றி பேசும்போது நான் கருணையோடு வரேன். ஒரு படத்தை வெற்றி பெறதுக்காக இந்த குழந்தைகள் நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னா, எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது சொல்லி உங்கள்கிட்ட வந்து மடி விரிக்கலை. கிட்டத்தட்ட வாழ்க்கையை மறந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஏதோ சின்ன ஒரு பேலன்ஸ் ஆக்சுவலி, அதாவது ராக்கெட் இன்ஜினியர்ஸ் சொல்லுவாங்க, ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டு 24 மணி நேரம் ஒத்த சிந்தனையோட கான்ஸ்டன்ட் விஜிலன்ஸோட ஒரு ராக்கெட்டை டிசைன் பண்ணும்போது அது ஏதோ ஒரு சின்ன ஒரு சின்ன வயர் கொஞ்சம் பிரிஞ்சால் கூட அது வானிலை வெடிச்சிருது, அது ஒன்றுமே பண்ண முடியல. அப்படி தான் சினிமாவும் பார்க்குறேன். ஒரு சினிமாவும் ஒரு ராக்கெட் இன்ஜினியரிங் தான். ஒரு 500 கலைஞர்கள் கான்ஸ்டன்ட் விஜிலண்டோட ஒரு திரைப்படத்தை அப்படியே ஒரு சின்ன சின்ன இலையா பண்ணுறோம். சில டைம் ரொம்ப அங்கே அந்த மூத்த கலைஞன் ஒருத்தர் இருப்பான், அந்த டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பான் பாருங்க, அவன் வந்து ஒரு இறப்பை நோக்கி போகிற அளவுக்கு போகும்போது தான் ஒரு படைப்பு உருவாகுது. அவன் அங்கே செத்து போவான் கடைசியில், அந்த நாளை வந்து ஃபைனல் அந்த ஷாட் முடிஞ்சு அந்த 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 ஃபைனல் மிக்சிங் முடியும் போது பார்த்தீங்கன்னா, வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் இருக்குது. ராஜீவ் மேனன் சொன்னாராம் ஒரு தடவை, யாரையும் அது ஃபைனல் ஏதோ உள்ளே போகும்போது யாரையும் அது கீழே பட்டு கிடக்குற அப்படி செருப்புக்குள்ளே அப்படின்னு. சார் ஒரு பேர் பாலான்னு சொன்னாங்களாம், அதுதான் சேது பாலா. செத்து போகிற டைம் தான், அந்த டைமில் தான் அந்த படம் உருவாகுது ஆக்சுவலாக. அப்போ ஒரு படம் உருவாகும் போது நம்ம வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப உரிமை இருக்குது. ஏன்னா நீங்கள் 150 ரூபா கொடுக்குறீங்க. அப்புறம் ஒவ்வொரு பத்திரிக்கையாளரும் எல்லாம் சினிமா தெரிஞ்சவங்க. நான் நான் சொன்ன சித்திரம்பேசி பார்த்து நான் கதை சொன்னேன், ஏவிஎம்ல சொன்னேன்.